இந்த மாதிரி ஒரு கார சட்னி செஞ்சுக்கலாம். அளவு தனியா 1 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி மீடியம் ஹீட்டில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். அது கூடவே நான் ஒரு கையால் இதுவும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு தோலோடு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா 4 காஞ்ச மிளகா எடுத்து வச்சு சின்ன துண்டளவு ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், டொமேட்டோஸ் போட்டுக்கலாம். கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன், கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் கலருக்காக 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் போடு. நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா கூலானது மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ இதுக்கு ஒரு தடுக்கா பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கலாம். இந்த சட்னி தாளிச்சிட்டோம்.